கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு தருணமாக இருக்கிறது. நம்ம பாடணும், வேதத்தை வாசித்தோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்வது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆமென். இந்த நாளில் இந்த ஆராதனை விட்டுடாதீங்க. இந்த ஆராதிக்கும்படிய கர்த்தரை ஆராதிக்கும்படிய ஒரு சிலருக்கு தான் அந்த பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எத்தனையோ பேர் வெளியில் சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் உங்களை கொண்டு வந்து கர்த்தர் உயர்த்தும்படியாக, அவரை மகிமைப்படுத்தும்படியாக, அவர் நாமத்திற்கு மகிமையை கொண்டு வரும்படியாக, அவரை கனப்படுத்தும்படியாக தெரிந்து கொண்டாரே. நீங்கள் எத்தனை பாக்கியமும் நன்மையும் உள்ள சந்ததியாக இருக்கிறீர்கள் என்பதை நினைத்து பார்த்து கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், நான் பாவத்தை செய்துட்டனே, நான் அக்கிரமான சிந்தை உடையவனாக இருக்கிறனே, நான் எல்லாருக்கும் அவமானிக்கப்பட்ட சின்னமாக இருக்கிறனேன்னு சொல்லி என்னை யாருக்கும் பிடிக்கலையேன்னு நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய துதிகளை பிரயாசப்படுகிற தேவன் அவர். எனக்கு உன்னை பிடிக்கும், அதனால தான் கொண்டு வந்து நிற்க பண்ணியிருக்கிறேன். உன் துதி எனக்கு தேவை, நீ ஆராதிக்கிறதன் ஆராதனைக்கு தேவை. மனுஷன் பார்க்குற வண்ணமாய் நான் உன்னை பார்ப்பது கிடையாது. நீ ஆராதிக்கிற இல்லையா, அந்த ஆராதனைய சமூகத்தில் என்ன என்னமோ பண்ணுது. நீ ஆராதிக்க நீ சத்தமிட்டு துதிக்க நான் இறங்கி வந்து உன் பட்சமாய் நின்று உன் காரியத்தையும் உன் சீரமைப்பையும் மாற்றி போட நான் வல்லவராக இருக்கிறேன் என்று சொல்லி வேதம் இப்படியாய் சொல்லுகிறது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தொழுது கொள்ளுவது கூடாத காரியம், அது கூடவே கூடாது. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தொழுது கொள்ளுவது கூடாத காரியம். அதே வசனம் சொல்லுது, பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாய் நடுங்குங்கள் என்று சொல்லி நடுக்கத்தோடு கூட களி கூறுவதை கர்த்தர் மகிமைப்படுத்துகிறார். நடுக்கத்தோடு கூட களி கூறுவதை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இப்பொழுதே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்க. சிந்தை பரிசுத்தப்படுங்க. ஆண்டவரே நீங்க சொல்லுங்க, வாயத்திலிருந்து சொல்லுங்க, என் கண்ணை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என் சிந்தையை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என் இருதயத்தை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என் எண்ணத்தெல்லாம் பரிசுத்தப்படுத்திடுங்க, என் யோசனை பரிசுத்தப்படுத்திடுங்க, என் கைகளை பரிசுத்தப்படுத்திடுங்க, என் கால்களை பரிசுத்தப்படுத்திடுங்க. ஒவ்வொரு ஆவியங்களுக்குள்ளாய் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ரத்தம் இப்பொழுது இறங்கட்டும். யாரெல்லாம் வாஞ்சோடு கேட்கிறீர்களோ உங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாய் அந்த பரிசுத்த அக்கினி கடந்து வருகிறது. இந்த இடத்துல ஆவியானவர் ஹalleluya ரபனா ஷதரபனா கடா அந்த பரிசுத்த ஆவியை ஊற்றிவிட அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு சுத்திகரிப்பு உண்டாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு முன்பாய் ஒரு பாவம் மறைவானது கிடையாது, எல்லாம் வெளியரங்கமாக்கப்பட்டு இருக்கிறது. வாயை திறந்து ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கர்த்தர் கட்டளையிட வல்லவராய் இருக்கிறார். மன்னிங்கப்பான்னு சொல்லுங்க, அது போதும். மன்னிங்கப்பா. நான் பாவியா தான் இருக்கிறேன், நான் வந்து இருக்கிற உங்க சமூகத்தை தேடி வந்துட்டப்பா, என் பாவத்தை மன்னித்துடுங்க, என் சிந்தையில செய்த பாவத்தை மன்னித்துடுங்க, இந்த கண்களினால் நான் பார்த்த பாவத்தை மன்னிங்கப்பா, என் செவிகளினால் செய்த பாவத்தை மன்னிங்க, என் நாவை பரிசுத்தப்படுத்துங்க, வாயை பரிசுத்தப்படுத்துங்க. இந்த அசுத்தமாய் பேசின நாவை வைத்துக்கொண்டு வாயை வைத்துக்கொண்டு கர்த்தரை துதிப்பது கூடாத காரியமா இருக்கிறது. உன் நாவை பரிசுத்தப்படுத்திக்கொள், வாயை பரிசுத்தப்படுத்திக்கொள். அவர் கனமுள்ள தேவன், அவர் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் அந்த சராசத்தை முடுவாக்கி ஆண்டு கொண்டிருக்கிற பெரியவர், அவர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர், அவர் பரிசுத்தர், அவரே பரிசுத்தர். ஓ ராபானா ஷாதனமனா கடா உங்கள் வாயில ஒரு அக்கினி போடப்படுகிறது. இயேசு உங்க வாயை சுத்திகரிக்கும்படியா, உங்க வாயை பரிசுத்தப்படுத்தும்படியா ராபானா ஷத்ரோபலரி கடபலரதி அந்தடா. நன்றி ஆண்டவரே. ஹalleluya. ஓ ஹalleluya. இனி பயம் வேணாம், இனி தயக்கம் வேணாம். ஏன் துதியில ஆண்டவர் மகிமைப்படுவாரான்னு சொல்லி ஒரு யோசனை இருந்துச்சுல, அதை தூக்கி போட்டுடுங்க. இந்த வேலையில நீங்க சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். இந்த வேலை நீங்க பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீங்க. நீங்க கலங்கி நின்னீங்க இல்லையா, நீங்க பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீங்க. ஒருவேளை மனுஷன் சொல்லலாம் நீ பாவின்னு சொல்லி, கர்த்தர் சொல்லுங்க நீ பரிசுத்தவான், என் பார்வையில பரிசுத்தவான், என் பார்வையில பரிசுத்தமா இருக்கிறேன், அதனாலதான் நான் உன்னை நிக்க வைத்து என்ன துதிக்க பண்ணி கொண்டு இருக்கிறேன். ஓ ஹalleluya. விடுதலையோடு துதிங்க பார்க்கலாம், விடுதலையோடு துதிங்க பார்க்கலாம். உங்க சிறை இருப்பை மறுபடியும் சொல்ற, மறுபடியும் கர்த்தர் சொல்லி கொண்டிருக்கிறார். உன் சிறையிருப்பு இந்த ஆராதனை பலியில மாறப்படுகிறது. அதை மாற்றி போடுகிற தேவன் இருக்கிறார். ரபானா ஷத்ரோபலரிகடா. நன்றி ஆண்டவரே. ஹalleluya. என்னோடு கூட சேர்ந்து ஏதோ பாடணும்னு பாடாதீங்க. உணர்ந்து வார்த்தைகளை விசுவாசித்து யோசித்து தியானமாய் ஒவ்வொரு வார்த்தையும் பயபக்தியோடு நடுக்கத்தோடு நீங்க பாடும் பொழுது ஹalleluya அந்த பிரசன்னம் உங்கள் மீது வந்து நிரப்பப்பட கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நன்றி ஆண்டவரே. ஹalleluya. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. எப்படி அழகா சொல்லுங்க. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே,
உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே, என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. சொல்லுங்க, எல்லாமே அவர்தான். என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. சொல்லுங்க கூடவே, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, வாழவே முடியாதுப்பா. என் பக்கத்துல வந்துடுங்க. ஓ இயேசுவே, வாழவே முடியாதுப்பா. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. அவர் நமக்கு தாயும் தகப்பனாய் இருக்கிறார். எஸ், உன் கண்ணீரை காண்கிற தேவன் அவர் தாயாவின் பக்கத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார். உங்களுக்கு இருக்கிற காயங்கள் அவர் பார்த்து சும்மா இருக்க மாட்டார். ஓ ஜீசஸ், என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. தைரியமா சொல்ல முடியுமா? ஓ என் அம்மாவும் நீரே ஜீசஸ், என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் கூடவே, என் கூடவே நீங்க வந்துடுங்கப்பா. என்னால நடக்க முடியலப்பா, பாரமா இருக்குதுப்பா, கஷ்டமா இருக்குது. நீங்க இல்லாம ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல. நீங்க வந்துடுங்கப்பா, நீங்க வந்துடுங்கப்பா. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வியாதியின் நேரத்தில், வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே, வியாதியின் நேரத்தில் வைத்தியரானீரே, சோதனை நேரத்தில் நண்பரானீரே, என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. அவரே தான் நமக்கு எல்லாமே. என் வைத்தியர் நீரே, என் நண்பர் நீங்க தான், எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. உற்சாகத்தோடு சொல்லுங்க, என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் வைத்தியர் நீரே, அப்பா நீங்க தான்ப்பா எல்லாமே, நீங்க தான்ப்பா எல்லாமே, எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா, எனக்கு எல்லாமே நீங்க தான்ப்பா. எத்தனை பேர் சொல்றீங்க, நான் நண்பரை நம்பி போனேன், என்னை ஏமாத்திட்டாங்க, என் பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் என்ன குற்றப்படுத்துறாங்க, என்னை பார்த்தாவே கேவலமா பாக்குறாங்க, அசிங்கமா பாக்குறாங்க, என்ன பரியாசம் பண்றாங்கன்னு சொல்லி நீங்க கலங்கி கொண்டு இருக்கிறீங்க இல்லையா? உங்களுடைய வைத்தியர், உங்களுடைய நண்பர் உங்கள் பட்சத்தில் இருக்கும்போது மனுஷன் உங்களுக்கு என்ன செய்ய முடியும்? நீங்கள் வாயை திறந்து, நீங்கள் இருதயத்தினால் நிரப்பப்பட்டவர்களாய் அவருடைய அன்பை ருசி பார்த்து கரங்களை அசைத்து எனக்கு எல்லாமே நீங்க தான் பான்னு சொல்லும்போது அவர் உங்களை பார்த்து சும்மா இருக்க மாட்டார். நீங்க சொல்லும் போது உங்க கரத்தை ஒரு கரம் பிடிக்கும், நீங்க சொல்லும் போது உங்க கரத்தை ஒரு கரம் பிடிக்கும். அந்த கரம் பராக்கிரமம் செய்கிற கரமா இருக்கும். அந்த கரத்தில் நன்மை வருகிறது. அந்த கரத்தில் உங்களுக்கு பூரண நன்மையை கட்டளையிட அவர் வல்லவராயிருக்கிறார். ராபானா ஷாதுரோபலரிகனா ஓ ரிபானாமோ கரபலரத்யாந்தடா. எத்தனை பேர் இந்த உன்னத பிரசன்னத்தை உணர்றீங்கன்னு தெரியல. God is doing something miracle in this place, you know. இந்த இடத்துல கர்த்தர் ஒரு பெரிய அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார். இந்த வேளையில நீங்க நினைக்கலாம், நான் தெரியாம இந்த வாலிப கூட்டத்துக்கு வந்துட்டலாம் சொல்லி. இல்ல இல்ல இல்ல, கர்த்தருடைய திட்டம் இந்த ஆராதனையில நீங்க வந்து நிக்கணும், உங்களை சிறையிருப்பை மாற்றணும்னு சொல்லி கர்த்தர் திட்டம் பண்ணி வைத்தது நிமித்தமே
நீங்கள் ஒவ்வொருவரும் வந்திருக்கிறீங்க. உணர்ந்து கொள்ளுங்க. நான் மறுபடியும் சொல்றேன், பரிசுத்தம் நடுக்கம் தேவை. உலகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாய் நடுங்குங்கள். கர்த்தர் பெரியவர். ஓ ஜீசஸ், அவ்வளவு பெரிய தேவன் ஆராதிக்க வந்திருக்கிறீங்க இல்லையா? நீங்க நினைக்கிறீங்களா நான் சும்மா போயிடுவேன்னு? நீங்க நினைக்கலாம் நான் வந்த ஆராதித்த சும்மா போயிடுவேன். இல்ல இல்ல இல்ல, சும்மா போவ கர்த்தர் உங்களை விடவே மாட்டார். இதோ என் பிரசன்னம், இதோ என் மகிமை, இதோ என் அபிஷேகம், இதோ என் வல்லமை. பெற்றுக்கொள் இயேசுவின் நாமத்தில். ராபா காபா நான் ஷாத்து நோமலரியடா. நன்றி ஆண்டவரே. அவர் சமூகத்தில் வந்து கேட்குறீங்க இல்லையா, எல்லாமே நீங்க தாப்பான்னு சொல்றீங்க இல்லையா? உங்களை மறந்துடுவாரா அவரு? உங்களை மறந்துடுவாரா? கர்த்தர் மறக்காத தேவன். நீங்க செய்யற ஊழியத்தை மறக்காத தேவன். உங்க குடும்பத்துக்காக பிரயாசப்படுகிறதை மறக்காத தேவன். எந்த நேரத்துல வைராக்கமா நிக்கிறீங்களோ மறக்காத தேவன். உன் கண்ணீரை காண்கிற தேவன். உன்னை விடுவிக்காமல் போவாரோ? ஓ ஜீசஸ், நன்றி ஐயா, நன்றி அப்பா. நான் இப்படியா சொல்ல விரும்புகிறேன், நான் இப்படியா சொல்ல விரும்புகிறேன். அவர் எல்ரோயி, அவர் எல்ரோயி, அவர் நம்மை காண்கிற தேவன். அவர் நம்மை காண்கிற தேவன். மனுஷன் பார்க்கணும்னு சொல்லி அநேக காரியங்களை செய்து விடாத்தி போயிருக்கிறீங்க இல்லையா? கர்த்தர் சொல்லுகிற, மனுஷன் பார்த்தான பார்க்கல எனக்கு தெரியாது, நான் பார்த்தேன், நான் பார்த்தேன். I have seen you. நான் உன்னை பார்த்திருக்கிறேன். உன் உத்தமத்தை பார்த்திருக்கிறேன். உன் நீதியை பார்த்திருக்கிறேன். உன்னை நடத்துகிறதான வழியை நடத்திவிட வல்லவராய் இருக்கிறேன் என்று சொல்லி நன்றி ஐயா. ஹalleluya. வட சொல்லுவீங்களா? என் வெளிச்சம் நீங்க தான்ப்பா, என் வெளிச்சம் நீங்க தான். ஓ ஜீசஸ், அந்த பிரசன்னத்தை உணர்ந்து கொள்ள ஒருவரை துணிகரமா இருந்துடாதீங்க, ஒருவரை நிர்விசாரமா இருந்துடாதீங்க. பரிசுத்தர் வந்திருக்கும் போது நடுக்கும் தேவன், நடுக்கும் தேவன். நடுக்கத்தோடு நீங்க அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. ஆமாப்பா, என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. நீங்க மட்டும் தான்ப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீர். அவர் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறார். எனக்கு எல்லாமே நீங்க தான். விட்டுடாதீங்கள, விட்டுடாதீங்க. சொல்லுங்க, என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. உணர்வோடு சொல்லுங்க. சில பேர் நினைக்கிறீங்க என் தாயும் என்ன கைவிடுறாங்க மாதிரி இருக்கிறது, என் தகப்பன் சொல்றத கேட்கவே மாட்டாரு, என்ன சந்தேகத்தோடவே பாக்குறாங்க, நான் நல்லவாளா தான் இருக்கிறான்னு என்ன மேல சந்தேகப்படுறாங்களே, நான் என்ன பண்ணுவேன்ப்பா, என்னால இருக்க முடியல, வீட்டுல கஷ்டமா இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க அவரை பார்த்து சொல்லுங்க, என் அம்மா நீங்க தான், என் அப்பா நீங்க தான், நான் உமக்கு முன்பாய் நான் நீதி உள்ளவனா வாழும்படியா வந்திருக்கிறப்பா. இந்த நாளை நாவை திறந்து நான் சொல்றேன், என் அம்மா நீங்க தான் சொல்லி. அம்மான்னு சொன்னா சும்மா இருக்க மாட்டாரு. அம்மாவை கேட்டுதான பலனை கொடுப்பாரு, அப்பாவை கேட்டுதான பலனை கொடுப்பாரு. எஸ், உங்கள் பட்சத்துல கர்த்தர், ஓ ஹalleluya, என் தகப்பனான கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இறங்குகிறார். ராபானா ஷாதுரோகலரிகனா. சொல்லுங்க, என் அம்மாவும் நீரே. நன்றி ஆண்டவரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. சொல்லுங்க, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. சொல்லிட்டே இருங்க. சொல்லுங்க, சொல்லுங்க, என் அம்மாவும் நீரே. இருதயத்தின் ஆழத்திலிருந்து, அப்பாவும் உதட்டால கிடையாது, இருதயத்திலிருந்து சொல்லுங்க. எஸ், இருதயத்திலிருந்து வார்த்தை புறப்படுத்தோம். ஓ, இருதயத்திலிருந்து வரத்தை. அம்மாவும், என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தான். அப்ப வாலிப தம்பி தங்கச்சி, உன் அழுதலை கர்த்தர் பார்க்கிறார். விட்டுடாத. அம்மா நீங்க தானே சொல்லுங்கள, வாயை திறந்து சொல்லுங்கள, இருதயம் உடைக்கப்பட்டவர்களா சொல்லுங்கள. என் அப்பா நீங்க தான்ப்பா, என் அம்மா நீங்க தான்ப்பா. ஓ ஜீசஸ், அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. அம்மா இடத்துல கிடைக்கிறதா அன்பு சரியை கிடைக்கல இல்லையா?
உங்க அப்பாவிடத்தில் இருந்து கிடைக்கிற அந்த விசாரணை சரியா கிடைக்கல இல்லையா, நானே உன்னை விசாரித்து நடத்துகிறவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஓ ஹல்லேலூயா. எவ்வளவு நல்ல தெய்வம், எவ்வளவு நல்ல தெய்வம். நானே உன்னை விசாரிக்கிறேன், நானே உன்னை விசாரிக்கிறேன். உன்னை பத்தி யார் என்ன சொன்னாலும் அவர்கள் மத்தியில நான் வழக்காடுகிற தேவனாய் உனக்காய் நான் கடந்து வருகிறேன். ஆபானா ஷதுரோபலரிகடா. ஓ ஜீசஸ், அவர் அப்படியே பிரசன்னத்துல மூழ்கிடுங்களேன். ஒரு மேக ஸ்தம்ப நடத்தில் நிழல் இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஓ ஜீசஸ், ஓ ஃபாதர் காட், ஓ ஜீசஸ். யாரெல்லாம் உண்மையா நீங்க ஆராதிக்கிறீங்களையோ, அவங்க சிரசின் மீது ஒரு மேக ஸ்தம்பம் கடந்து வருகிறது. அந்த மேக ஸ்தம்பம் சும்மா ஏதோ வந்துட்டு போறது கிடையாது. அம்மாவா அப்பாவா இருக்கிற தேவன் இறங்குகிறார். நீ நடிக்கலாம்பா, நீ நடிக்கலாம். தேவ சமூகத்துல வந்து எனக்கு எல்லாமே இருக்குது, நான் நல்லா இருக்கிறேன், நான் பெரியவனா இருக்கிறேன், நான் மதிப்பு தக்கவனா இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் உன் நிலையை அறிந்திருக்கிறார். கர்த்தர் உன் நிலையை அறிந்திருக்கிறார். உன் கஷ்டம் அவருக்கு தெரியும், குமுறல் அவருக்கு தெரியும். ஓ நீ விடாய்த்து போய் நிக்கிற இல்லையா, நீ ஏங்கி நிக்கிற இல்லையா, கஷ்டப்படுற இல்லையா, கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். எல்லாமே நீங்கதான் அம்மா, நீங்கப்பா அப்பா, நீங்கப்பா. ஒரு வாலிபனை சும்மா இருக்க கூடாது. இது உங்களுக்கான ஆராதனை. ஒரு வாலிபனை சும்மா இருக்க கூடாது. வாயை தரங்க, வாயை தரங்க. எஸ், வாயை தரங்க, வாயை தரங்க, வாயை தரங்க, வாயை தரங்க. வாயை திறக்காதபடிக்கு கட்டி இருக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படுவதாக. ஓ ராபானா ஷாத்துரோபலரிகனா. உருதை கட்டி போய் இருக்குதா, இயேசுவின் நாமத்தை உடைக்கிறேன். ரீபானா ஷாத்துரோபா பாபா 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 ரீபா பாபா 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 லரா த்ரோபலரிகனா பலரா ஷாந்துனோ கடா பலராத்தியா. ஓ ரீபா பாபா 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 லரா தாடாபனா ரீதரி பினி கிரிபலரி 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 ராதா ராபானா ஷாத்துரோபலரி கடா தராபா. ஓ ரீபானா மௌ ஷாந்தனா. ஓ ஒரு வைப்ரேஷன் நடந்த, ஒரு வைப்ரேஷன். ஆவியான வந்தா அந்த சும்மா இருக்காது, அந்த இடம் அசைக்கப்படும், அந்த இடம் அசைக்கப்படும். இயேசுவின் நாமத்துல இந்த இடத்துல ஆவியின் கண்களை பாருங்க. இந்த இடம் அசைந்து கொண்டு இருக்கிறது, இந்த இடம் அசைந்து கொண்டு இருக்கிறது. கர்த்தராகிய ஆவியானவர் உங்களுக்கு யுத்தம் பண்ண மாட்டேன் வந்திருக்க இந்த இடத்துல ஒரு அசைவடம் உண்டாகி கொண்டு இருக்கிறது. கர்த்தர் நடத்தை அசைக்கிறார், உங்களை அசைக்கும்படியே வந்திருக்கிறார். இதோ அசைக்கப்படுகிறது பெற்றுக்கொள்ள நாமத்துல. ஓ ஜீசஸ், என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எல்லாமே. சத்தமா சொல்லுங்க, விட்டுறாதீங்க ஆண்டவரே. என் அம்மாவும் நீரே. இன்னைக்கு ஆராதனை அம்மா தான், நீங்க ஆராதிக்க போறது அப்பான்னு சொல்லிதான். ஓ கர்த்தர் திட்டம் பண்ணி இருக்கிறார். நீங்க அவர் அம்மா அனுப்ப அப்பா அனுப்ப சொல்லு. நீங்க வாய்ப்பு சந்தோஷமா கூப்பிடுங்க. நீங்க மட்டும்தான்ப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எல்லாமே நீங்கதான். மறுபடியும் என் அம்மாவும் நீரே. சலிக்க கூடாது, சொல்றது சலிக்க கூடாது, கஷ்டப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது. சொல்றதுல உணர்ந்து சொல்லுங்க, எல்லாமே உணர்ந்து சொல்லுங்க. ஓ என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. எஸ் லார்ட். என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சம் நீரே. அவர் வெளிச்சமாய் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். அவர் மெய்யொலியாகிய கர்த்தர். அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசமாய் பண்ணுகிற தேவன், வாசம் பண்ணுகிற தேவன். மெய்யொலி வரும்பொருள் தானே வெளியேறிவிடுமே. மெய்யொலியானவர் உங்கள் வாழ்க்கையில கடந்து வரும்படி பிரயாசப்படுகிற இடத்தை கொடு.
நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஜீசஸ். அவர் நம்மை ஆட்கொண்டிருக்கிற தெய்வன். அவரே நமக்கு ஆறுதல் செய்ய போதுமானவராயிருக்கிறார். அவருடைய அடைக்கலத்தில் வந்து விடுகிறதான உங்களை ஏமாற்றாத தேவன். மனுஷங்க இதை கொடுக்குறேன், அதை பண்ணுறேன், இந்த டேட்டில் வா, இந்த இடத்துல வா, நான் கொடுக்குறேன் சொல்லி ஏமாத்தி இருக்கிறாங்க இல்லையா? கர்த்தர் நீதி உள்ள தேவன். அவர் சொன்னதை மாறவே மாட்டார். அவர் வாய் சொல்லிட்டு அவர் வைராக்கியம் செய்து முடிக்கும். ஓ ஹல்லேலூயா. அவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை உண்மையானது. அவர் உண்மையை மாத்திரம் தான் பேசுவார். அவர் சொன்னதை செய்யாமல் இருப்பாரோ? இந்த ஆராதனை வழியில வந்திருக்கிற உங்களை பார்த்துப்படியா சொல்லுகிற மறுபடியும் இயேசுவின் நாமத்தில் உங்க சிறையிருப்பு மாறுகிறது. Can somebody clap your hand and receive this blessings? இந்த வார்த்தையை, இந்த ரேமாவை, இந்த கிரியை செய்கிற வார்த்தையை எனக்கு தான் சொல்லி பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாகவே உங்கள் சிறையிருப்பை மாறப்படியாக செய்து விடுவார். நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இதனால யாரெல்லாம் உண்மையா உண்மை ஆராதிச்சாங்களோ, யாரெல்லாம் அப்பா நீங்கள் தான், அம்மா நீங்கள் தானே சொன்னாங்களோ, அப்பா நீங்கள் அவங்கள பார்த்து இருக்கிறீங்க, அவங்களுக்கு அம்மாவாக மாறி இருக்கிறீங்க. அப்பாவாக மாறிடுங்க ராஜா. அவங்க கூடவே போங்க. அவங்க சிறையிருப்பெல்லாம் மாற்றி ஆண்டவரே அவங்க நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக செய்து விடுவீராக. கருத்தில் அர்ப்பணிக்கிற ராஜா, இந்த வாலிப ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கதை தொடுங்க. ஒருவரும் சும்மா போகக்கூடாது. இப்படி வார்த்தை அனுப்பி தேற்றுங்க, இப்படி அக்னியால் நிரப்பிடுங்க, அபிஷேகத்தை நடத்திடுங்க. வல்லமை வெளியரங்கமாகட்டும். கனிகள் உள்ள வாழ்க்கையை வாழ கிருபை செய்திடுங்க. இயேசுவின் நாமத்தில் எல்லா துதிகான மகிமை ஒருவருக்கே செலுத்தி ஆராதிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ரபலரா சந்துருபனிகடபலரா. எஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இல்லை அப்படி நான் பார்த்துருங்க. என்ன பாருங்கள், பக்கத்தில் பேச வேண்டாம். எத்தனை பேர் இந்த நாளில் சொல்ல முடியும், நான் உண்மையாக ஆராதித்தேன். எஸ், உண்மையாக கர்த்தர் பார்க்குறது அந்த உண்மையை மாத்திரம் தான். நீங்கள் ஆராதிச்சிங்களா இல்லையான்றது கர்த்தர் பார்க்குற காரியம் கிடையாது. உண்மையாக ஆராதிச்சிங்களா அவங்களுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்குறார். அந்த சிறையிருப்பு மாற்றப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் உற்சாகமாக கரங்களை தட்டி ஒரு விஷயம் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். அவ்வளோதானா? நரப்பன் ஆண்டவருக்கு அவ்வளோதானா? யாத்தாடாபானா சாந்தனா மாலரா கடாபாலரா தியாந்தடா. கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற நீங்கள் சும்மா யாரோ கட்டாயப்படுத்தி குடும்பத்தில் இருக்கிற அப்பா அம்மா ஏதோ பிடிச்சி இழுத்துட்டு வந்தாங்கன்னு நினைக்காதீங்க. இது கர்த்தருடைய திட்டமாக இருக்கிறது. இந்த நாளில் நீங்கள் வந்து இந்த சமூகத்தில் அமர்ந்து என்னை மகிமைப்படுத்தணும்னு சொல்லி கர்த்தர் முன்குறித்தபடியினாலே நீங்கள் வந்திருக்கிறீங்க. ஆமென். உங்களுக்கு அழைப்பு உங்கள் அப்பா விடலை, உங்கள் அம்மா விடலை, உங்கள் குடும்பத்தார் விடலை. உங்களுக்கு அழைப்பு பரலோகத்திலிருந்து வந்திருக்குது. ஆமென். கரங்களை சத்தமாக தட்டி ஒரு நிமிஷத்துக்கு கரங்களை தட்டுங்க பார்க்கலாமே. ஒரு நிமிஷத்துக்கு கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். நீ எவ்வளவு கரங்களை தட்டுறீங்களோ கர்த்தரை உயர்த்துகிறதா சமம். கர்த்தரை உயர்த்துங்க பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில நன்மை செய்திருக்கிறார் இல்லையா? உங்க வாழ்க்கையில நல்லவரா இருந்தார் இல்லையா? உங்க வாழ்க்கையில நீதிமானா இருந்தார் இல்லையா? உங்களுக்கு யுத்தம் பண்ணினார் இல்லையா? உங்களை உயர்த்தி வச்சிருக்கிறார் இல்லையா? உங்க சிறையிருப்பை மாற்றி இருக்கிறார் இல்லையா? கரங்களை தட்டுங்கள. ராபானா ஷாதராபானா கட. ஆல் glory to God. எல்லா கன மகிமை அவருக்கே உரியது. ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா ஜீசஸ். நேரம் கம்மியாக இருக்கிறதுனால நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் மெசேஜுக்கு யாருன்னா வருவாங்கன்னு சொல்லி. யாரும் இல்லை. ஸோ கர்த்தர் இந்த நாளில் அடியேனை செய்தி கொடுக்கும்படியாக தெரிந்து கொண்டதற்காய் கர்த்தர் அதிகமாக ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் தாமே பேசுவாராக. இந்த நாளில் என்ன யாரும் பார்க்காதீங்க. நான் மனுஷன், நான் சின்னவன். ஆனால் கர்த்தருடைய கிரியை யாரை கொண்டு வேணும், எப்போ வேணும், எப்படி வேணும் பேச அவர் வல்லவராக இருக்கிறார். தயவு செஞ்சு நான் பார்த்துடாதீங்க. கிரியை செய்கிறவர் கர்த்தர் மாத்திரம் தான். வார்த்தைக்கு நான் சொந்தக்காரன் கிடையாது, வார்த்தைக்கு அவரே சொந்தக்காரர். நாவை வாய் எடுத்து கர்த்தர் பயன்படுத்துவோம். இந்த நாள் உங்கள் இருதயத்தை தேற்றும்படியா கர்த்தருடைய வல்ல ஆவியானவர் கடந்து விடும்படியா. யாருன்னா உற்சாகத்தோடு உந்துதல் உங்களுக்கு ஏவப்படுறவங்க நீங்கள் சத்தமாக வச்சுருக்கீங்களா? என்ன மறித்து கர்த்தர் வெளிப்படணும். வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வரணும்.
ஆமென். நம்ம எடுத்து வாசிக்கலாம். நாம் லாஸ்ட் வீக்கை பேசின காரியத்தை நான் அப்படியே தொடரலான்னு நான் பிரயாசப்படுகிறேன். கலாத்தியர் 5:22. வாலிப பிள்ளைகளுக்கும் சபைக்கு வருகிற ஒவ்வொருவருக்கும் இது ரொம்ப முக்கியமான வசனம். இதை நீங்கள் ஞாபகத்தில் கொண்டு கருத்தாய் கொண்டு ஏதோ வந்தேன் ஆராதித்தேன் ஆண்டவரை மகிமைப்படுத்தின போன இராதபடிக்கு இந்த காரியம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அப்ளை பண்ணும்பொழுது தான் உங்களுக்குள்ளாய் ஒரு மாற்றம் உண்டாகும். சத்தமாக வாசிங்க. கலாத்தியர் 5:22. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இல்லை, இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணங்கள் ஒன்றும் கிடையாது. இதனால் ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் பேசுகிறேன். அன்பு. ஓகே, அன்பு. வாலிப பிள்ளைகளாகி இருக்கிறதான அன்பு தங்கச்சி, அன்பு தம்பிமார்கள் என்னை நல்லா கவனிங்க. பக்கத்தில் யாரும் பேசிடாதீங்க. அன்பை பற்றி நான் பேச வந்திருக்கிறேன். அன்பு உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. கரெக்டாக? அன்பு யார் மேலே எப்போ எப்படி எங்கே வைக்கணும்னு உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துருந்தாலும் எனக்கு தெரியும் நீங்கள் எங்கே வைப்பீங்க அன்புன்னு எனக்கு தெரியும். ஓகே, ஆனால் இந்த நாளில் அன்பு எப்படியா இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் தெரியுமா? உங்களுக்குன்னு சில காரியம் இருக்குது. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். உங்கள் பெற்றோர்கள் உங்களுக்கு ஒரு பாக்ஸ் வாங்கி தந்திருக்கான்னு வச்சுங்களேன். ஒரு பாக்ஸ் இருக்குது. பாக்ஸ் பார்த்துருக்குறீங்களா? பாக்ஸ் தெரியுமா? தெரியாத மாதிரி உட்காந்துருக்கீங்களே. பாக்ஸ் தெரியுமா? ஜாமெட்ரி பாக்ஸ் எத்தனை பேர் வச்சுட்டு இருக்கிறீங்க? சந்தோஷமாக இது வாலிப ஆராதனை என் கூட இன்ட்ராக்ஷன் பண்ணணும், சரிங்களா? அப்போ தான் நானும் அப்படியே அந்த ஸ்பிரிட்லேயே போயிடுவேன். அந்த பாக்ஸில் பென்சில், எரேசர், ஷார்ப்னர்லாம் வச்சுருக்கீங்க இல்லையா? அந்த பாக்ஸ் உங்ககிட்ட இருக்குதுன்னு போதோ நீங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு பாக்ஸ் இருக்குது, பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்டோ யாரோ ஒரு பாக்ஸ் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஓகே, இந்த நாளில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா? உங்களுக்கு சகலமும் கரெக்டாக நன்மையாக அழகாக ஆண்டவர் லட்சணமாக கொடுத்துருக்கிறார். ஆனால் உங்கள் பாக்ஸை நீங்கள் நேசிக்கிறது கிடையாது. பக்கத்தில் இருக்கிற பாக்ஸையே பார்த்துட்டு இருப்பீங்க. உள்ளே என்ன வருது, உள்ளே என்ன இருக்குது, அது என்ன கலரில் இருக்குது, எவ்வளோ பெரிய பென்சில் வச்சுட்டு இருக்கிறாங்க, ரைசர் எப்படி இருக்குது, அந்த டிசைன் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பக்கத்தில் இருக்கனுடைய பாக்ஸ் அப்படியே குறுன்னு பார்த்துட்டு இருப்பீங்க. ஓகே, சபையில் சொல்ல போனால் வாட்டர் பாட்டிலை பார்ப்பீங்க. ஆமாம், வாட்டர் பாட்டில் வச்சுக்கிறவங்களாம் இந்த டிசைன் நல்லா இருக்குது, எங்கே வாங்கினாங்கன்னு தெரியல, கேட்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஸோ இந்த நாளில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் அன்பு செலுத்தும்படியாய் உங்களுக்கு சில நபர்களை கர்த்தர் நியமித்து வைத்திருக்கிறார். உன் தாயினிடத்தில் நீ செலுத்தப்படுவது அன்பில் ஜாக்கிரதையாக இருக்கணும். உன் தந்தை இடத்துல செலுத்தப்படுகிறதான அன்பில் ஜாக்கிரதையாக இருக்கணும். உன் சகோதரரிடத்தில் சிப்ளிங்ஸ், உன்னுடைய சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், அவங்கக்கிட்ட செலுத்த வேண்டிய அன்பில் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓகே, நீ இதெல்லாம் விட்டுட்டு எனக்கு அன்பு கிடைக்கல, என்னை யாரும் விசாரிக்கலை, என்னை சாப்பிட்டியான்னு கேட்கலை, என்னை தூங்குனியான்னு கேட்கலன்னு சொல்லிட்டு வேறு யாரு கூட போயிட்டு நீ அன்பை வச்சுட்டு இருந்தேன்னு சொன்னால் அது சரியானது கிடையாது. ஆமாம், அது சரியானது கிடையாது. ஏன் நீங்கள் அப்படி யோசிக்கிறீங்க தெரியுமா? என் அம்மா என்னை விசாரிக்கலையே, என்னை சாப்பிட்டியான்னு ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டாங்களே அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கலாம். ஏன் நீங்கள் கேட்குறது தானே? கேட்கலாம் இல்லையா? நீங்கள் கேட்கலாம் இல்லையா? நீங்கள் விசாரிக்கலாம் இல்லையா? நீங்கள் நல்லா இருக்கீங்களான்னு எப்போ கேட்டிருக்கீங்களா? அப்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் இவ்வளோ வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிறீங்களே, உங்களுக்கு எங்கே வலிக்குதுப்பா, நான் பிடிச்சி விட்டோமா, கை காலை பிடிச்சி விட்டோமான்னு எப்பாது கேட்டிருக்கிறீங்களா? கேட்டிருக்கீங்களா? அப்போ அவங்க உங்களை விசாரிக்கணும், அவங்க உங்களை பேம்பர் பண்ணிட்டே இருக்கணும், அவங்க உங்க மேல அன்பு செலுத்திட்டே இருக்கணும்னு சொல்லி நீங்க நினைப்பது எவ்வளவு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒன் சைடட் கொஸ்டினா இருக்குது தெரியுமா? ஐ மீன், இந்த நாளில் வாலிபர்களாக வந்திருக்கிற உங்களிடத்துல கர்த்தர் பேச திட்டம் பண்ணி இருக்கிற காரியம், உன் அன்பு செலுத்துக்கிறதான காரியத்தில் நீ நியாய உள்ளவனாயிரு, நியாயமாயிரு, அன்பு செலுத்துறதுல நியாயமாயிரு. ஐ மீன், ஹல்லேலூயா. புரிஞ்சுக்க மாத்துவோம் கரங்களை அசைத்து. ஆமென். ஸோ அன்பு எப்படி இருக்கும் நான் ஆல்ரெடி சொல்கிறது எக்ஸாம்பிள். எல்லாம் நான் பாருங்களேன், டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி யாரா இருக்கிறாங்களோ? ஓகே, நான் பாருங்கள், அன்பு நான் சொல்லிட்டேன். ஓகே, எப்படி அன்பு இருக்கணும் தெரியுமா? ஒரு இடத்துல அன்பு இருந்துச்சுன்னா அது ஓவர்ஃப்ளோவாக இருக்கணுமா. ஓவர்ஃப்ளோன்னு எப்படி தெரியுமா? அந்த அன்பு வெளியில் வரணும், அப்படியே அந்த அன்பு மற்றவங்களை பிடிக்கணும். ஓகே, ஸோ இந்த நாளில் ராங் டைரக்ஷன்ஸில், ராங் லவ்வில், ராங் அன்பில், ராங் ஃப்ரெண்ட்ஷிப்பில், இந்த மாதிரி காரியத்தில் உலகம் சிக்கி கொண்டு இருக்கிற வண்ணமாய் இந்த சபைக்கு வருகிற ஒரு பிள்ளையும் சிக்கி போகக்கூடாது என்று தான் கர்த்தர் இந்த நாளில் உங்கள் பட்சத்தை பேசி கொண்டு இருக்கிறார். ஆமென். உங்களை பூஸ்ட் பண்ண சில பேர் சில காரியத்தோடு வந்திருக்கிறீங்க. ஒருத்தன் என்னை பார்த்து ப்ரப்போஸ் பண்ணிட்டானே, நான் அக்செப்ட் பண்ணலாமா வேண்டாமா?
நான் அவனை வந்து ஓகே சொல்லலாமா வேண்டாமா, கன்ஃபியூஸ் இருக்குதா? கர்த்தர் சொல்றாரு, விட்டுடு, மாயமாலத்து பின்னாடி ஓடாதம்மா, உண்மையான அன்பு இருக்கிற பக்கவா. உன்னிடத்துல அன்பு செலுத்துறதுக்கு நான் ஒருத்தங்களை வச்சிருக்கிறேன், ஒரு கூட்டத்தை வச்சிருக்கிறேன். நீ போய் அன்பு செலுத்த அவங்க பட்சத்துல. ஆமென், ஹalleluya. கரங்களை தட்டலாமா? நன்றி ஆண்டவரே, ஜீசஸ். ஓகே, ஸோ கர்த்தர் என்ன சொல்றாரு? நீங்க உரிமையா எந்த இடத்துல அன்பு செலுத்தும்படியா உரிமையா இருக்கிறீங்களோ அவர்களிடத்துல நீங்க அன்பு செலுத்துவது ரொம்ப முக்கியம். ஓகே, புரிஞ்சுச்சாங்களே? கிளாரிஃபிகேஷன் தேவையா? அதில் எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? புரிஞ்சுது இல்லையா? யார் மேல அன்பு செலுத்துவீங்க நீங்க? அப்பா மேல அன்பா இருக்கணும், அம்மா மேல அன்பா இருக்கணும். ஒரு காரியத்தை சொல்றேன் பாருங்க. ஊழியத்து நிமித்தமாக ஒரு இடத்துல போயிருந்தோம். நான் வந்து கடந்த ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊழியத்தோடு இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது நாங்கள் வந்து அப்போது ஆர்ஃபனேஜ் மினிஸ்ட்ரிஸ் நடத்துவோம். ஓகே, அநாத இல்லங்களுக்கு போய் நாங்கள் சாப்பாட்டை கொடுத்து அவங்க மத்தியில் சுவிசேஷங்களை சொல்லும்பொழுது அந்த இடத்துல போயிருந்தேன். நான் சின்ன வாலிப பையனாக இருக்கும் பொழுதோ, அப்போ போகும்பொழுது அந்த இடத்துல கிழிஞ்ச ஷர்ட்டோட கிழிந்த ட்ரௌசரோட அங்கே இருந்த பசங்க ஓடிட்டு அப்படியே ஆடிட்டு இருந்தாங்க. அதில் ரொம்ப குட்டி பையன் அப்படியே ரொம்ப சுட்டாக இருந்தான், சுடுக்காக இருந்தான், இவ்வளோ சைஸ் தான் இருந்தான், சின்ன பையன். அவன் வந்து என்ன பண்ணுறான், அந்த ஓட்ட ட்ரௌசரோட அப்படியே அந்த அங்கேயும் எங்கேயும் ஓடிட்டு இருந்தான். அவன் வந்து கேர்லெஸ்ஸாக இருக்கிறான். ஆனால் எனக்கு பார்த்தோன்னே மனசு ஒரு மாதிரி என்னவோ பண்ணுச்சு. இந்த சின்ன குழந்தை அநாதாசிரமத்தில் என்னடா பண்ணுது? நான் கூப்பிட்டு விசாரித்தேன், தம்பி இங்கே வாப்பா, அம்மா எங்கே தெரியலண்ணா, அப்பா எங்கே செத்துட்டாருண்ணா. ஓகே, புரியுதா உங்களுக்கு? என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அப்பா செத்துட்ட அப்புறம் அவங்க அம்மா கொண்டு வந்து ஆசிரமத்தில் விட்டுட்டாங்களாம். ஓகே, அவங்க அம்மா வந்துன்னு போயின்னு போக்கும் வரத்துமா தான் இருந்திருக்கிறாங்க. ஓகே, அவங்க அம்மாவுக்கு ஒரு ராங் அஃபேர். அவங்க என்ன பண்ணாங்க, வேறு திருமணம் பண்ணிவிட்டு இந்த பிள்ளை வேணான்னு விட்டுட்டு போயிட்டாங்க. ஓகே, இப்போ அந்த அம்மாவும் இல்லாமல் அப்பாவும் இல்லாமல் அந்த சின்ன குழந்தை அந்த படுற பாடு இருக்குது தெரியுமா? இந்த மாதிரி ராங் பேரண்ட்ஸ் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க இல்லைன்னு கிடையாது. ராங் பேரண்ட்ஸ் உலகத்தில் இருக்கும்போது இன்னைக்கு எவ்வளோதான் அடித்தாலும் அசிங்காக பேசினாலும் குத்துனாலும் திட்டினாலும் உங்களை விட்டு கொடுக்காம உங்கள் அப்பா அம்மா அவங்க கூடவே இருக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்காக ஒரு கருத்தை தட்டுவீங்களா நீங்கள்? எஸ், இது வரைக்கும் நீங்கள் அவங்கள மகிமைப்படுத்தாமல் இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த நாளில் சொல்கிற இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் உலகத்தில் நடந்து கொண்டு இருக்குது. ஓகே, ஸோ அப்படியா இருக்கிறவங்க மத்தியில் கூட நம்ம வெறுத்து தள்ளாத, நம்ம எவ்வளோதான் அம்மக்களம் பண்ணாலும் வெளியே இருக்கிற பிரச்சனை இழுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, உனக்கு எதாவது அடிபட்டுச்சா, நீ ஏதாவது போய் சிக்கிட்டியா, நீ எதாவது மாட்டிட்டியா, தலைவலின்னு சொல்லலாம், தைலம் போட்டு விடுறது, இதுபடி காரியங்களை அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, நமக்கு ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. எவ்வளோ நல்லவங்க இல்லையா நம்ம பெற்றவங்க? ஆமீனா? ஆமீனா? ஆமீனே வர மாட்டேன்ட்டு. ஆமேன். ஸோ கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இந்த நாளில் கூட நீங்கள் செலுத்த வேண்டியதான அன்பில் ஜாக்கிரதையாக இருங்க. ரெண்டாவது ஒரு காரியம் இந்த சாப்டரை விட்டு அப்படியே நான் தூரமாக போயிடுறேன். ஓகே, சீக்கிரமாக நான் முடிச்சிடுறேன். இதை வந்து ஆண்டவர் வந்து எச்சரித்து கொண்டே இருந்த அந்த சத்தத்தை இந்த வார்த்தையை பேசினோன்னு 2 நாளாகமும் 26 எடுத்துக்குங்க. 16ஆம் வசனம் படிக்கிறதுக்கு முன்னாடி திருப்பி ஒரு ஹிண்ட் கொடுத்துட்றேன். இது என்ன போட்டிருக்கு அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், வாலிப பசங்களுக்கு அன்பு ரொம்ப முக்கியம். ஓகே, 2 நாளாகும் 26 16 சத்தமாக வாசிங்க பார்க்கலாம். 16. அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தார். 21 வரைக்கும் வாசிங்களேன். ஆமென். ஸோ சுருக்கமாக இந்த காரியத்தை நான் சொல்லி உங்கள் கிட்டத்தில் நான் முடிக்கிறேன் இந்த வார்த்தையை.
உசியா ராஜா அப்படின்ட்டு ஒரு ராஜா இருந்தாங்க. எத்தனை பேர் இதை கவனிச்சு படிச்சிங்கன்னு தெரியல. வேணா நோட் பண்ணி வச்சுங்க, வீட்டில் போய் இதை தியானிங்க. 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 16 21 வசனம் வரைக்கும். ஓகே, ஸோ உசியா அப்படின்றதான ஒரு ராஜா இருந்தாங்க. ஓகே, அவர் என்ன பண்ணாருன்னா, கர்த்தருக்கு ஏற்றதான எல்லா காரியத்தையும் நன்மைக்கு எதுவாக செய்தாராம். அவர் செஞ்ச காரியம் எப்படி இருந்ததுன்னா, ஆண்டவரை வந்து சந்தோஷப்படுத்தினதான், ஆண்டவரை மகிமைப்படுத்தினதான். ஓகே, ஸோ பழைய ஏற்பாடு நீங்கள் படித்து பார்க்கும்போது அநேக ராஜாக்கள் வந்து இஸ்ரவேலை ஆட்கொள்ளும்படி எழும்பினார்கள். அவங்க எழும்பினது மாத்திரம் கிடையாது, கர்த்தருக்கு விரோதமாக துரோகம் செய்தாங்க, பாவம் செஞ்சாங்க, பாகாலுடைய பலிப்பீடங்களை கட்டி எழுப்பினார்கள். அப்புறம் வேறு விதமான அந்நிய தேவர்களை வந்து அவங்க சேவிச்சாங்க. இது நிமித்தம் கர்த்தர் என்ன பண்ணினார்னா, அவங்களை அடித்து போட்டு இன்னொரு ராஜா அந்த இடத்துல ஏற்படுத்தினார். ஓகே, இதுதான் பழைய ஏற்பாடு ஃபுல்லாக நீங்கள் படிக்க வந்துட்டே இருக்கும். அந்த சாப்டரில் உசியா அப்படின்றதான ஒரு ராஜா இருந்தாங்க. ஓகே, என்ன ராஜா பேரு? உசியா. என்னது? உசியா. புசியா இல்லை, உசியா. ஓகே, உசியான்ற ராஜா என்ன பண்ணாங்கன்னா, கர்த்தருக்கு ஏற்ற காரியங்களை அவர் செய்து கர்த்தரை சந்தோஷப்படுத்தினாராம். ஓகே, அவர் வந்து ஆட்சி ஆள்கிறதான அந்த தேசத்தில் என்ன பண்ணாராம், பாகாலுக்கு விரோதமாய் கட்டப்பட்டதான பலிப்பீடங்களை இடித்து போட்டார். ஓகே, அப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னா, அந்நிய தேவர்களை வணங்கி கொண்டிருக்கிற ஜாதி எச்சரித்து அவர்களை மடங்கடித்தார். ஓகே, என் தேசத்தில் ஆண்டவர் ஒருவரே தேவன், கர்த்தர் ஒருவரே தேவன், அவருக்கே நீங்கள் ஆராதனை செய்வது இது வந்து நியாய பிரமாணமாக இருக்கிறது, நீங்கள் அதை தான் பண்ணணும்னு சொல்லிட்டு பகிரங்கமாய் வந்து அறிக்கையிட்டு ஒரு வல்லமையான ஒரு ஆட்சியை செய்து கொண்ட ராஜா தான் யாரு? புசியா. யாருங்க? உசியா. ஓகே, உசியா ராஜா வந்து அப்படி செஞ்சுட்டு இருந்தாங்க. ஓகே, அந்த டைமில் என்ன ஆச்சுன்னா, நீங்கள் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்காக வல்லமையான பல காரியங்களை செய்து கொண்டு இருக்கலாம். உங்களுக்கு என்று சொல்லி சில ஊழியங்கள் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கென்று கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய தாளந்துகளை கர்த்தர் மெருகேற்றி கொண்டிருக்கிறார். சில பேர் ஆண்டவருக்காக இப்போ ட்ராக்ஸ் ஊழியம் பண்ணுறீங்க, சில பேர் வந்து சுவிசேஷ ஊழியம் பண்ணுறீங்க, சில பேர் பெருக்கிறீங்க. ஆல்ரெடி நம்ம போதக அழகாக சொல்லியிருக்கிறாங்க, பாய் எடுக்கிறது பெருக்கிறது கூட ஒரு ஊழியம் தானே சொல்லிட்டு. ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் அவ்வளோ அழகான ஊழியத்தை நீங்கள் செய்து கொண்டு இருக்கும்பொழுது உங்களுக்குள்ள மனமேட்டிமை வந்துடக்கூடாது அப்படின்னு தான் இந்த நாளில் கர்த்தர் பேசுகிறார். ஓகே, இந்த உசியா ராஜா என்ன பண்ணார் தெரியுமா? நான் தான் எல்லாமே பண்ணுறேனே, சர்ச்சில் போய் உட்காடுறேன், ஆராதிக்கிறேன், அவர் வார்த்தையை கேட்குறேன், என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறேன், எல்லா இடத்துலையும் ஆண்டவரை பற்றி சொல்கிறேன், நான் சாட்சியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள என்ன வந்துடக்கூடாது? மனமேட்டிமை வந்துடக்கூடாது. மனமேட்டிமைனா என்னதுப்பா? என்ன தெரியுமா மனமேட்டிமை? நான் தான் என்ன மாதிரி யாரும் ஆராதிக்க மாட்டாங்க பார்த்துக்குங்க, என்ன மாதிரி யாரும் பிரசங்கம் பண்ணிட மாட்டாங்க பார்த்துங்க, என்ன மாதிரி யாரும் பெருக்கி தள்ளிட பண்ணிட்டாங்க பாருங்க. நான் பெருகினா அப்படியே சுத்தமாக இருக்கும், பல இருக்கும். நான் மாப்பு போட்டேன்னு வச்சுக்கேன், அந்த இடத்துல யாரும் அந்த கால் வச்சாலும் சொயின்னு வழிக்கு அப்படியே விழுந்துருவாங்க. அப்படி நான் மாப்பு போடுவேன், தேய்ச்சி க்ளீன் பண்ணி. இப்படியா நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? உங்களை மனமேட்டிமையாக நினைத்து கொள்ளக்கூடாது. இந்த வாலிப பசங்க பாருங்கள், ஒரே வேலை தான் செஞ்சுருக்கோம். காலிலேருந்து அவங்க அப்பா அம்மா 10 வேலை சொல்லியிருப்பாங்க. டே கடைக்கு போடா, கொத்தமல்லி கருப்பில் வாங்கிட்டு வாடா, பச்சை மிளகா வாங்கிட்டு வாடா, சாம்பார் வைக்கணும்டா, பைத்தம்பருப்பு வாங்கிட்டு வாடா, ஒரே ஒரு கேஜி அரிசி மட்டும் வாங்கிட்டு வந்துடுறா, இதோ போகிறோமான்னு சொல்லுவான். போவே மாட்டான். ஒரே ஒரு அந்த இடத்துல போயிருப்பான். சரி அம்மா வாங்கின சொன்னாங்களே, ஒரு கல்லை ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுத்துட்டு அப்படியே கால் மேலே காலை போட்டுன்னு ஃபேனை தட்டி விட்டு தண்ணி எடுத்துன்னு வா, சாப்பாடு போட்டு எடுத்துன்னு வந்து வை, ஊட்டு. ஓகே, அவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப அப்படியே உழைச்சி அந்த குடும்பத்துக்கு பாடுபட்டு 1 மாதமாக அப்படியே அந்த சம்பளம்லாம் எடுத்து வந்து கொடுத்துட்டு ரொம்ப பாடுபட்ட மாதிரி என்ன பண்ணுவாங்க, அவங்கள அப்படியே ஒரு மாதிரி நினச்சிக்குவாங்க பாருங்க. காலரை தூக்கி விட்டு நானும் வேலை செஞ்சுட்டேங்க வீட்டில். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. சத்தம் வரமாட்டேன்து, வாலிப பிள்ளைங்க கிட்ட இருந்து அதிகமாக சத்தத்தை எதிர்பார்க்குறேன். ஆமென், ஹல்லேலூயா. பாய்ஸ் ஹல்லேலூயா. என்னடா டவுனாக இருக்கிறீங்க? கேர்ள்ஸ் ஹல்லேலூயா. ஆமென். ஸோ இந்த தப்பை அவங்க தான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் சைலண்ட்டாக இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து மனமேட்டிமையாக அநேக தரம் நம்ம நடந்து கொள்ளுகிறோம். ஓகே, இந்த உசியாவை போல. உசியா என்ன பண்ணான்னு தெரியுமா? அந்த மனமேட்டிமை வந்த உடனே, நான் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளாக பிரவேசித்து கர்த்தருக்காய் நான் தூபம் காட்டுவேன் என்று சொல்லி அவன் இருதயத்தில் எண்ணினான். ஓகே, ஆசரிப்பு கூடாரம் என்பது ஒரு பரிசுத்த ஸ்தலம். கர்த்தரை துதிக்கிறதான, கர்த்தரை ஆசரிக்க வேண்டியதான ஒரு கூட்டத்தை கர்த்தர் அபிஷேகம் பண்ணி ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளாக போகிற அனுமதி அவர்களுக்கு மாத்திரம்தான் கர்த்தர் கொடுத்திருந்தார். ஆமென், ஆமென். புரியுதுங்களா? தெளிவா இருக்கிறீங்களா? என் கூட தான் வந்துட்டு இருக்கீங்களா? ஹல்லேலூயா. நான் திடீர்னு கொஸ்டின் கேட்பேன். ஓகே, ஸோ ஆசரிப்பு கூடாரம் அப்படின்னா இப்போ நம்ம சபை எப்படி இருக்குது? யார் ஒன்றும் உள்ள வரலாம், யார் ஒன்றா ஆராதிக்கலாம், யார் ஒன்று வெளியே போகலாம். அப்படி பழைய ஏற்பாட்டு காலத்தில் கிடையாது. ஆசரிப்பு கூடாரம்னு சொல்கிறது ஒரு பரிசுத்தமான ஒரு இடம். யாரும் சும்மா போயிட முடியாது. அந்த இடத்துல உள்ளே போனால் கர்த்தரை அடி போகிறான் பார்த்துக்குங்களேன்.
ஆமென். அப்படி இருந்தால் எத்தனை பேர் சபையில் இருப்போம் யோசிச்சு பாருங்க. ஒரு பாவத்தோடு சபை முன்னாடி காலை வச்ச ஒரே எட்டு அப்படியே போய் வெளியே போய் விழுந்துரும். ஓகே, ஸோ கர்த்தர் வந்து என்ன பண்ணுறாராம், அவர் வந்து தங்கி இருந்தால் தான் வாசஸ்தலத்தை பரிசுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறாங்களாம். ஓகே, இந்த ஆசாரியர் ஊழியம் செய்யும்படியாக ஒரு ஜாதியை, என்ன ஜாதி, லேவிய கோத்திர, அதுக்கு முன்னாடி ஒன்று வந்துரு, லேவியர் அப்படின்ட்டு, லேவி கோத்திரத்தார். ஓகே, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆசாரியர், அவங்கள தான் வந்து ஆசாரியர்களாய் கர்த்தர் வந்து அபிஷேகம் பண்ணி, நீ தான் என்கிட்ட வந்து ஆராதனை பண்ணணும், ஓகே, என் சமூகத்துக்குள்ள வரதுன்னா நீ தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோத்திரத்தாருக்கு மட்டும்தான் அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார். ஓகே, ஸோ இந்த நாளில் பாருங்க, இயேசு கிறிஸ்து அதெல்லாம் உடைச்சி, நீ எவ்வளோதான் பாவம் செய்திருந்தாலும், எவ்வளோதான் அக்கிரமம் செஞ்சிருந்தாலும், எவ்வளோதான் துரோகம் செஞ்சிருந்தாலும், உனக்கா என் ரத்தம் சிந்தப்பட்டிருக்குது, என் ரத்தத்தின் மூலமாய் நீ உள்ள வாப்பா, சபைக்குள்ள வா, நீ வந்து என்னை ஆராதி, நீ என்னை மகிழ்வுபடுத்து, நான் அங்கீகரிக்கிறேன், நான் ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லி கர்த்தராகிய ஆண்டவர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளோ நல்லது, சத்தம் வரலையே, கையை தட்டி இருக்கணுமே. ஆமென். அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது பார்த்துக்குங்க. ஆசாரியர்கள் மாத்திரமே ஆராதிக்கும் பொழுது கர்த்தர் அந்த துதிகளை ஏற்றுக்கொண்டு வந்ததான ஆண்டவர் நம்மையும் ஆராதிக்க பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென். ஸோ இந்த காரியத்தை ஃபுல்லாக நான் முடிக்கும்போது உங்களுக்கு தெரியும் அதை பற்றி. அந்த உசி என்ன பண்ணிட்டான்னா, அந்த ஆசாரிப்பு கூடாரத்தில் லேவி கோத்திரத்தார் மட்டும்தான் உள்ள தூபம் காட்டணும். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். அவங்க என்ன பண்ணுவாங்களாம் தெரியுமா, லேவி கோத்திரத்தாரே உள்ளே போனால் கூட அவங்கள பரிசுத்தம் பண்ணி கொள்ளுவாங்களாம். கண்கள், இருதயம், நினைவுகள், எண்ணம், ஏக்கம், சிந்தனை, கரங்கள், கால்கள், ஒவ்வொரு அவயங்களையும் பரிசுத்தப்படுத்தி கொண்டு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து அவங்க வந்து பயபக்தியோடு கூட, வசனம் சொல்லுகிறது, பூலோகத்தாரே நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாய் நடுங்குங்கள் என்று சொன்ன வசனத்தின் பிரகாரம் நடுங்கி கொண்டே உள்ளே போயிட்டு தூபம் காட்டி விட்டு அவங்க திரும்பி வருவாங்களாம். ஓகே, அப்படி பண்ணும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஒரு கயிறை வந்து என்ன பண்ணுவாங்களாம், இடுப்பில் கட்டிக்குவாங்களாம். ஓகே, இடுப்பில் ஒரு கயிறை கட்டிட்டு அந்த கயிறோட நுனியை வந்து வாசலில் போட்டுட்டு இவங்க மட்டும் அப்படியே நடந்து உள்ளே போயிட்டே இருப்பாங்களாம். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அவங்க அந்த நடுக்கத்தோடு உள்ளே போகும்போது ஒரு வேலை அவங்களுக்கே தெரியாமல் அவங்க பாவம் செய்து இருந்தாங்கன்னா, அவங்களுக்கே தெரியாமல் அவங்க கண்கள் இச்சையாக பார்த்து இருந்துச்சுன்னா, வேசித்தனத்தின் ஆவி உள்ளே இருந்துச்சுன்னா, வேற எந்த தகாத கிரியைகள் அவருக்குள்ளே இருந்துச்சுன்னா, மனமேட்டிமை இருந்துச்சுன்னா, பாவம் பெரிதாக இருந்துச்சுன்னா, கர்த்தர் என்ன பண்ணுவாரோ அந்த இடத்துல அடிச்சுட்டு வரோம். அவங்க என்ன பண்ண போகிறாங்க, தூபம் காட்ட போகிறாங்க, ஆராதிக்க போகிறாங்க. ஆனால் கர்த்தர் அந்த ஆராதனை அங்கீகரிக்க மாட்டார், அடிச்சிடுவார். அடிச்சுட்டா அவங்க எப்படி வெளியே வர்றது? அதனால தான் அந்த கயிறை வெளியே போட்டுட்டு போயிடுவாங்களாம். வெளியே இருக்கிற சில கூட்டத்தார் பார்த்துட்டே இருப்பாங்க, கவுண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க, 1 2 3 அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்களா, கவுண்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. ஓகே, ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளாக அவங்க வெளியில் வரலை அப்படின்னும் போது அவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ஆண்டவர் போட்டு தள்ளிட்டார், அடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த கயிறை பிடிச்சி அந்த பணத்தை வெளியே இழுப்பாங்களாம். ஓகே, அதுக்கு தான் அவங்க இடுப்பில் கயிறு கட்டிட்டு போவாங்க. ஏன்னா இவங்க உள்ளே போனால் இவங்களுக்கும் ஒரு அடி. ஓகே, யாரும் உள்ள அவ்வளோ அசால்ட்டாக போயிட முடியாது. ஓகே, சபை பரிசுத்தமாக்கப்படுவது மிகவும் அவசியம். இந்த நாளில் நம்ம வந்து கொண்டு இருக்கிறோம், நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் என் இருதயத்தை அறிய மாட்டார், நான் எங்கே பார்க்குறேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும், ஆண்டவருக்கு தெரியாது இப்படின்னு நினச்சிருக்கீங்க இல்லையா? கர்த்தர் மறுபடியும் சொல்கிறவர் எல்ரோயி, அவர் வந்து நம்மை காண்கிற தேவன், நம்மை மேலாங்க காண மாட்டார், அவர் நம்ம இருதயத்தை அறிந்து கொண்டிருக்கிற தேவனா இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எந்த நோக்கத்தோடு, எந்த யோசனையோடு, எந்த சிந்தையோடு, என்ன பாவத்தை பண்ணிட்டு, எந்த இருட்டில் என்ன காரியத்தை செய்துக்கிட்டு பெற்றோர்களுக்கு மறைச்சிட்டு இவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அப்படியே யோசிச்சுட்டு வந்து உட்கார்ந்துருக்கலாம் சபையில். உங்களை பார்த்து கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிற காரியம், உன் நிலை எனக்கு தெரியுமா, தெரியாதுன்னு நினச்சிடாத. ஆமென், உன் நிலை எனக்கு தெரியும். அடிக்கிறது பெரிய காரியம் கிடையாது, ஆண்டவர் நாட்டு ஈஸியாக அடிச்சிடுவார். பட் ஆண்டவர் கிருபையாக திருத்தி கொண்டிருக்கிறார். வார்த்தை வரும்போது உங்களை விட்டு கொடுத்து திருத்தி கொண்டீர்கள், ஆனால் கர்த்தர் உங்களையும் ஆசாரியர்களை மாற்றிவிட வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஸோ அப்படி ஒரு பரிசுத்த ஸ்தலத்தில் போயிட்டு இந்த உசியா வந்து தூபம் காட்டணும் அப்படின்னு உள்ள போறாரு. ஓகே, உசியா யாரு? ஆசாரியனா? ஒரு ராஜா. உசியா வந்து ஒரு ராஜா, அவன் ஆசாரியன் கிடையாது. ஓகே, ஆனால் அந்த ராஜா அந்த ஊர் அந்த அந்த பட்டணத்தை வந்து ஆண்டவரை உயர்த்தி வச்சதுனால அவனுக்குள்ள நான் எல்லாமே பண்ணுறேனே, நான் நல்லா பண்ணுறேன், நான் தான் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கிறேன், என்ன மாதிரி யாரும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் யோசிக்கும் பொழுது அவனுக்குள்ள அந்த மனமேட்டிமை வந்து அவன் வந்து அந்த அந்த ஆசாரிப்பு கூடாரத்துக்குள்ளே போகிறான். போயிட்டு தூபம் காட்டுறதுக்கு போகும்பொழுது அங்கே இருக்கிற ஆசாரிகள் வராங்க, வந்துட்டு உசியாவை மடக்கிறாங்க. ஏய் நில்லு நில்லு நில்லு, நீங்கள் ராஜாவாக இருக்கலாம், பட்டணத்தையே நீங்க ஆள்றவங்களா இருக்கலாம், ஆனா உள்ள போய் நீ தூபம் காட்டுறதை கர்த்தர் அங்கீகரிப்பாரோ, கர்த்தர் அதை வந்து விரும்புவாரோ? ஆமென். இந்த நாள நான் நினைக்கிறேன் அப்படிப்பட்ட ஆசாரியர்கள் சபைக்கு தேவை என்று.
அப்படி இருந்தாதான் சபை ஒழுங்குபடுறதான காரியத்தில் ஒழுங்குபடும். ஓகே, நம்மள யாரா குத்திட்டே இருக்கணும். ஏய், நீ போய் பண்றியே, நீ ஆராதிக்கிறே, கர்த்தர் அங்கீகரிப்பாரா? நீ ஜெபம் பண்றே, கர்த்தர் அங்கீகரிப்பாரா? நீ அங்க என்ன பண்ணிட்டு இருந்த, இங்க என்ன பண்ணிட்டு இருந்தன்னு சொல்லி குத்தப்படும் பொழுதுதான் உங்களுக்குள்ள அந்த திருந்துகிறதான மனப்பக்குவம் வரும் என்பதை நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதான ஆசாரியர்களை கர்த்தர் இந்த சபையில எழுப்பி விடுவாராக. ஆமென். வரலையே. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எல்லாம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்மளை குற்றப்படுத்தவோ, நம்மளை ஒடுக்கவோ, நம்மளை தாழ்த்தவோ, மிதிக்கவோ கிடையாது. நீ இன்னும் பரிசுத்தமாகணும்பா, நீ இன்னும் ஒரு சமூகத்துல பரிசுத்தமாகணும்பா, நீ இன்னும் பரிசுத்தப்படுத்திக்கொள், இன்னும் பரிசுத்தப்படுத்திக்கொள். நீ எவ்வளவுக்கு எவ்வளவு பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுகிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு கர்த்தரை கிட்ட நெருங்கி நீ சேர முடியும். ஆண்டவருடைய வார்த்தை மனுஷர்கள் மத்தியில கடந்து வருவதை பார்க்க முனக்காய் நேராய் ஆண்டவர் பேசுவார். ஆமென், ஹல்லேலூயா. மனுஷனை வச்சு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? புரோக்கரேஜ் பண்ண மாட்டார், பேச மாட்டார், உங்கள்கிட்ட டைரக்டா பேசுவார். ஓகே, இதனால் நான் விசுவாசிக்கிற இந்த வார்த்தையை பேசும்படிய கர்த்தர் என்னை தகுதிப்படுத்தினார், தெரிந்து கொண்டார். இந்த வார்த்தை இங்க இருக்கிறவர்களுக்கு யாருக்கோ கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார் என்பதை நான் பட்சமாய் விசுவாசிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். இவன் என்ன பண்ணானா, அவன் போறானா, அவங்க அந்த ஆசாரியர் நிறுத்துறாங்க உசியாவை. உசியா உள்ள போவாத, தூபம் காட்டாத, ஆராதிக்காதன்னு சொல்றாங்க. ஆனாலும் உசியா என்ன பண்றான்? ஹே, நான் யாரு தெரியுமா? நான் யாரு தெரியுமா? டேய், நான் ராஜாடா. யாரு? ஐ எம் அ கிங், ஐ எம் அ கிங். நான் ராஜா. நான் இந்த உலகத்து இந்த தேசத்தை ஆளுகிறதான ஒரு ராஜா. நான் எப்படியெல்லாம் ஆண்டவருக்கு நன்மை செய்திருக்கிறேன், மகிமைப்படுத்தி இருக்கிறேன், உயர்த்தி வச்சிருக்கிறேன், அவருக்கு என்னென்ன காரியங்களை செய்திருக்கிறேன், எப்படிப்பட்டதான கூட்டத்தார மடங்கடித்து நான் அவங்கள மறிக்கும்படியே செய்திருக்கிறேன், அவங்கள மேற்கொண்டு இருக்கிறேன், ராஜரீகம் பண்ணி கொண்டு இருக்கிறதான நானு. நீ யாரு? ஆசாரியன் என்கிட்ட சொல்றியா நீ உள்ள போய் தூபம் காட்டாதன்னு சொல்லி? நீ யாரா சொல்றதுக்குன்னு சொல்லிட்டு உசியா ராஜா ரொம்ப கோபமாயிடுறான். ஓகே, அங்க ஒரு வாக்குவாதம் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே நடக்குது பாருங்க, ஒரு கன்வர்சேஷன் நடக்குது. ஆனா அவங்களுக்கு தெரியல, எல்ரோயி ஆகிய கர்த்தர் அந்த இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி. எல்ரோயினா என்னது? அவர் நம்மை காண்கிற தேவன். அவர் அதை கண்டு கொண்டிருக்கிறார். அவங்களுக்கு தெரியல பாருங்க, அவங்க பாட்டுக்கு ஒரு ஃபைட்டிங் கன்வர்சேஷன் நடந்துட்டே இருக்குது. ஓகே, நம்ம கூட சபையில யாருன்னா நீ நல்லா இருப்பான்னு சொன்னா போதும், நீ ஏன் சொல்ற? நீ யோகியமா? நீ நல்லா இருக்கிறியா? இன்னொன்னு பத்தி எனக்கு தெரியாதா? ஓகே, பட்டு பட்டுன்னு பேசுறோம் இல்லையா? அவங்களுக்காக வர வார்த்தை, எல்ரோயி ஆகிய கர்த்தர் உங்களை கண்ணோக்கமாய் பார்த்து கொண்டிருக்கிறார். நீ பண்ணதும் தெரியும், மற்றவங்க பண்ணதும் தெரியும், நான் பண்ணதும் தெரியும். ஓகே, கர்த்தருடைய கரத்தில் எல்லாம் வெளியரங்கமாக்கப்பட்டிருக்கிறது. அது நீதியா ஒரு நாள் வெளியில வரும். ஆமென். ஆனா வெளியில வரும்போது அதை கேட்கறதுக்கோ, அதை அணுகுகிறதுக்கோ நமக்கு பலன் இல்லாத போய் குன்றி போய் அப்படியே கூனி குறி உட்காந்துருவோம். அப்படிப்பட்டதான் நிலைமை வந்துடக்கூடாது. அதனால தான் கர்த்தர் எச்சரித்து பேசி கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. எந்த மனுஷனுக்காக ஊழியம் செய்யணும் பிரயாசப்படாதீங்க. எந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் உயர்த்தணும் பிரயாசப்படாதீங்க. இவனை மாதிரி ஆராதிக்கணும், அவனை மாதிரி ஜெபிக்கணும் நினைக்காதீங்க. கர்த்தரை உண்மையாய் நீங்கள் தேடும் பொழுது உங்களை ஜெபிக்க வைப்பதும், ஆராதிக்க வைப்பதும், உங்களை துதிக்க வைப்பதும், பாட வைப்பதும் கர்த்தருடையது. ஏன்னா நீங்க செய்யற ஊழியம் மனிதருக்காக அல்ல, கர்த்தருக்காகவே நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்க, தேவனுக்காகவே செய்து கொண்டிருக்கிறீங்க. நீங்க நினைக்கிறீங்க என்ன கூப்பிட்டு பாட சொல்றாங்க, எனக்கு ஷையா இருக்குது, என்ன கூப்பிட்டு பைபிள் படிக்க சொல்றாங்க, எனக்கு ஷையா இருக்குது. வாலிப பிள்ளைகளா, உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்றாங்கன்னு சொன்னா அது நான் சொல்றது கிடையாது, கர்த்தருடைய ஆண்டவர் அதை உனக்கு கொடுக்கிற ஒரு வாய்ப்பாக நீ எடுத்துக்கொண்டு அதை செய்யணும். ஆமென், ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சிரிக்கிறது, நோன்றது, நீ போய நான் போயன்னு சொல்றது எல்ரோயி. மறுபடியும் சொல்றான், எல்ரோயி, கர்த்தர் உன்னை காண்கிற தேவனா இருக்கிறார். ஆமென். ஏன் போக முடியல? பாவம். ஏன் போக முடியல பாருங்க, ஷை இருக்குது. பின்னாடி என்ன இருக்குது? அது கூடவே கர்த்தர் நல்லவர், ராபானா சாந்தனா. கர்த்தர் சில காரியங்களை வெளிப்படுத்துகிறார். பாவம் பின்பா இருந்து அவனை பிடித்து இழுக்கிறது. அவன் என்ன நினைக்கிறான் தெரியுமா? நான் போய் அந்த இடத்துல நின்னா, ஐயோ நான் அதை செய்துட்டனே, கர்த்தர் ஏதாவது பண்ணிடுவாரா, இது நிமித்தம் என் குடும்பத்திற்கு பாதிப்பு வந்துடுமா, நான் பலவீனப்பட்டு விடுவேனா என்று சொல்லி ஒரு விதமான தயக்கம் பிடித்து இழுக்கிறது. எத்தனை காரியங்கள், எத்தனை நீங்க சர்வீஸ் அட்டன் பண்ணாலும் நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? கர்த்தருக்காய் உங்க ஒப்பு கொடுத்து என் பாவத்தை கழுவுங்க கழுவுங்க கழுவுன்னு சொல்லி சுத்திகரித்து கொண்டே இருக்கும் பொழுது அந்த தைரியம் உங்களுக்குள்ளாய் கர்த்தர் கொடுப்பார். ஆமென். அந்த தைரியமா இருக்கும் பொழுதுதான் நீங்க ஆராதனை பண்ண முடியும், விடுதலையா நீங்க கர்த்தரை நோக்கி பார்க்க முடியும். ஆமென். இதற்கு மேல நான் யாரை என்ன பண்ண சொல்றாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க? நான் இங்க நிக்கிறதுக்கு முன்னாடி வெளியே ஓடிடுவாங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி பண்ண மாட்டாங்க நான் விசுவாசிக்கிறேன். இதுக்கு மேல யாரா இருந்தாலும் சரி,
என்ன காரியமா இருந்தாலும் சரி, நீங்க ஒரு சபைக்கு வரீங்க, நீங்க ஆராதனைக்கு வரீங்கன்னா உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்வது மிகவும் அவசியம். நீங்க ஆயத்தத்தோடு வர வேண்டுமாக சொல்லி நான் வந்து வாலிப பிள்ளைகளை நான் பணிபாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஏன்னா இப்ப நடக்கிற ஆராதனை போல அடுத்த வாரம் அடுத்த மாதம் நடக்கிற ஆராதனை இருக்காது. வாலிபர் ஆராதனையை நாங்க வித்தியாசமா நடத்த வேண்டும் சொல்லி சில திட்டங்கள் எடுத்திருக்கிறோம். அதுல எல்லாரும் பார்ட்டிசிபேட் கட்டாயமா பண்ணி தான் ஆகணும். ஓகே, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க. இது ஒரு நல்ல நாளா, இது ஒரு புதிய துவக்கமாய் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இதை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு காத்திருப்பது மிகவும் அவசியமா இருக்கிறது. நான் முடிச்சிடுறேன். இந்த உசியா ராஜா வந்து அவன் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாரு தெரியுமா? உசியா ராஜாவுடைய நெற்றியில ஒரு குஷ்டரோகத்தை போட்டுறாராம். ஓகே, என்ன பண்றாரா? குஷ்டரோகத்தை போட்டுறாராம். போட்ட உடனே என்ன ஆச்சு? அந்த காலத்துலாம் குஷ்டரோகம் என்ன தெரியுமா? தீண்டாமை. அவங்கள பக்கத்துல வச்சுக்க கூடாது. அந்த நாட்டு முறைமையின்படி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள தனியாக கூட்டிட்டு போய் ஒரு இடத்துல வச்சுடுவாங்க. அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் தனியாக கூட்டிட்டு போய் வச்சுடுவாங்க. புரியுதுங்களா? புரிஞ்சுங்க மாத்திரம் ஹல்லேலூயா. புரியாதவங்க ஒரு ஹல்லேலூயா. ஓகே, தெளிவாக இருக்கிறீங்க. என்ன பண்ணுவாங்களா தெரியுமா? அந்த மாதிரி வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, குஷ்டரோகம் வந்துட்ட உடனே ஆசாரியர்கள் சொல்றாங்களா, ஏய் ராஜா, உனக்கு குஷ்டரோகம் வந்துடுச்சு, நெட்டில நீ வெளியில போன்னு சொல்றாங்களாம். அந்த உசியா ராஜாவும் தெரிஞ்சிச்சான் எனக்கு குஷ்டரோகம் வந்துடுச்சு அப்படின்ட்டு. அவன் என்ன பண்ணானா, அவனுமே வெளியே போயிட்டானா. அவன் போய் எங்க தெரியுமா இருந்தானா? ஊருக்கு வெளியே ஒரு சின்ன வீட்டில், ராஜா எப்படி இருந்திருப்பான், ஒரு சின்ன வீட்டில் போய் தங்கிட்டு சாவர வரைக்கும் அங்கே இருந்தானா, வெளியே வரலையாம். அவன் நிலைமை எப்படி ஆயிடுச்சு? பரிதாபமான ஒரு நிலை. ஓகே, அவன் என்ன பண்ணா, குஷ்டரோகம் பிடிச்சி அங்கே இருந்துட்டான். ஓகே, அவன் மரிச்சிட்டு அப்புறம் என்ன பண்ணாங்க தெரியுமா? மரிச்ச உடனே ராஜாக்களை அடக்கம் செய்ய வேண்டும் என்று ஒரு சில கல்லறைகள் இருக்கிறது. ஓகே, அந்த கல்லறையில வந்து அடக்கம் பண்ணல அவனை. ராஜா அடக்கம் பண்ணுகிற கல்லறைக்கு பக்கத்துல ஏதோ ஒதுக்குறப்புறமா ஒரு கல்லறையில் அடக்கம் பண்ணிட்டு போயிட்டாங்க. இது அவனுக்கு தேவையா? கர்த்தர் ஊழியத்தை கொடுத்தாரா? கர்த்தர் சில காரியங்களை செய்ய சொல்றாரா? மனமேட்டிமை இல்லாம செய்து முடித்து விட்டு அவங்க பாட்டுக்கு கர்த்தரனை பார்க்கறான்னு போயிட்டே இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? அதை விட்டுட்டு மற்றவர்களை குறை சொல்லுவதும், மற்றவர்களை என்ன பண்றது, கோழு முட்டுறதும், இவன் அதை பண்றான், நீ அதை பண்ற, நான் ஏன் அது பண்ற, அப்படியா கேட்பதற்கு முன்பாக நான் எப்படி இருக்கிறேன் என்பதை சிந்திப்பது மிகவும் அவசியம். ஆமென். ஹல்லேலூயா, 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 ஆமென். ஸோ இந்த நாளில் வந்து கர்த்தர் இதுதான் உங்களுக்கு தெளிவுபடுத்த அவர் வந்து பிரயாசப்படுகிறார். இந்த உசியா ராஜாவை போல் நாம் இராதபடிக்கு அப்படியா இருப்போம் என்று சொன்னா, சபை ஆனா வருது, கர்த்தர் ஆண்டு வருது. ஓகே, கர்த்தர் என்ன தீர்மானம் பண்ணி இருக்கிறார், அதே சபையில் நடக்கும். நானே நாளைக்கு பாவம் செய்தாலும், நானே வந்து கர்த்தருக்கு விரோதமான காரியங்கள் செய்தாலும் இந்த இடத்துல நிற்க நான் பாத்திரவான் கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. ஒருவேளை இன்றைக்கு நான் பரிசுத்தமா இருப்பதனால் நீ சத்தமா பேசுற அப்படின்ற மாதிரி சில பேர் யோசிக்கலாம். நான் பரிசுத்தவான், இப்போதுமே நான் பரிசுத்தவானா இருக்கிறேன் என்பதை சொல்லுவதற்கு நான் பாத்திரன் கிடையாது. ஆமென். அவருடைய பார்வையில் எப்போதுமே நான் ஒரு அசுத்தவான் தான், நான் பாவி தான், நான் பலனற்றவன் தான், நான் விழுந்து போனவன் தான். எஸ், நான் பிச்சு எடுத்து கொண்டிருந்ததான தகுதியற்ற ஒரு பாத்திரம் தான் நான். ஆமென். நான் அப்படிதான் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்திற்கு எங்க போய் நின்னாலும் அந்த ஒரு சிந்தையோட தான் போனோம். இதே மாதிரி வாலிபர்களாக நீங்களும் அதே சிந்தையோடு போகணும். சரிங்களா? ஓகேவா? செய்வீர்களா? சத்தம் வரலையே. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் வாலிப பிள்ளைங்களா, கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் திட்டம் பண்ணி இருக்கிறார். ஓகே, ஏதோ உங்களோட முடிந்து போகிற காரியம் கிடையாது. கர்த்தருக்காக நிறைய காரியங்களை செய்றீங்க, நல்லதுதான். ஆனால் உசியாவை போல உங்களுக்கு மனமேட்டிமை உண்டாகக்கூடாது. பக்கத்தில் இருக்கிறவரை நோண்டி கொண்டு இருக்கக்கூடாது. ஓகேவா? அந்த மனமேட்டிமை வந்து விடும் பொழுது நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா ஒரு பேக் அண்ட் ஸ்டேஜுக்கு போயிட்டே இருக்கிறீங்க. பாருங்க, மனமேட்டிமை ஆண்டவர் அருவருக்கிறார். நான் தான் நம்மோதோ நீ கிடையாது. என்ன பண்றாரு? ஆண்டவர் வந்து ஒரு ஆப்ஷன் வச்சுக்கிறார், பக்கத்தில் இருக்கிறவங்கன்னு கொடுத்துட்றாரு. ஓகே, இன்றைக்கு நான் வந்து ஊழியத்தில் சரியா நிற்காத, இன்னைக்கு வந்து நான் இப்படியா இருக்கிறேன்னு காரணம் என்னுடைய மனமேட்டிமை நிமித்தம் நான் தள்ளப்பட்டு கொண்டே இருக்கிறேன். என்னுடைய ஸ்தானம் இங்க இருந்தது, நான் இங்க வரேன், அப்படியே போய் ஒரு மொழியில் உட்காந்துடுறேன். அப்படி இருக்க கர்த்தர் உங்களை அழைக்கலை. கர்த்தருடைய அழைப்பு உன்னதமானது. நீங்கள் யோசிச்சு பாருங்க, எத்தனையோ பேர் வெளியில் இருக்கிறாங்கப்பா. ஆனால் உங்களை கொண்டு வந்து கர்த்தர் ஆராதிக்கும்படி அவர் கூட்டத்தை தெரிந்து கொண்டு, அவர் பரிசுத்தராக இருக்கிறதுனால பரிசுத்தமான ஒரு ஜாதியை தெரிந்து கொண்டு உங்களை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் வைத்து கொண்டு இருக்கிறார்கள் இல்லையா? அவர் எவ்வளோ நல்லவர். நம்மை குறித்து எத்தனை கனமுள்ள நினைச்சிட்டு இருக்கிறாரு. நம்மை குறித்து அவருடைய நினைப்பு எப்படியா இருக்குது இல்லையா? ஸோ அதை வந்து நம்ம எப்பவுமே அசட்டை பண்ணக்கூடாது இல்லையா? கர்த்தருடைய காரியம் என்று சொல்லி வரும்பொழுது அசட்டை பண்ணாதபடிக்கு நீங்கள் ஜாக்கிரதையோடு கூட அதை முன்னாடி வந்து செய்கிறப்ப நீங்கள் மாற்றப்படணும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நேரம் எல்லாம் அப்படியே கண்ணில் போனோம். கர்த்தர் சித்தமானா அன்பு குறித்து கூட நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வீக்கில் பார்க்கலாம். கர்த்தர் சித்தமானா அது அப்படியே தொடர்ந்து நம்ம வாசிக்கலாம்.
நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மோடு கூட இடைப்பட்டபடினால், கர்த்தர் நம்மோடு பேசினபடியினால், எஸ் ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. மனமேட்டிமை வேண்டாம்ப்பா, மனமேட்டிமை வேண்டாம்ப்பா, மனமேட்டிமை வேண்டாம்ப்பா. நான் அன்பு செலுத்தும்படி எனக்கென்று ஒரு கூட்டத்தை நீங்கள் வீட்டில் வச்சுருக்கிறீங்க. அதை விட்டுட்டு நான் வேற ஒருத்தவங்க பின்னாடியெல்லாம் போயிட்டு அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு அவங்களுக்கு நான் அடிமையாக இருக்கிறேனே, அந்த காரியத்தை கர்த்தர் எதிர்க்கிறது நிமித்தம் நான் அதை விட்டு விடுகிறேன் ஆண்டவரே. எனக்கு இப்போ தெரியும் அது தேவையில்லைன்னு சொல்லி ஆண்டவர் தெளிவாய் பேசி கொண்டிருக்கிறார். இந்த நாளில் யாராவது அப்படிப்பட்டதான மாயமாக அன்பில் சிக்கி கொண்டிருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் மனசை திறந்து நீங்கள் சொல்லிவிடுங்க, ஆண்டவரே வெளியில் வர முடியலப்பா, வெளியில் வர முடியல, ஆனால் நான் வரணும் விருப்பப்படுகிறேன்னு சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை வெளியில் கொண்டு வர ஒரு வல்லவராக இருக்கிறேன். நீங்கள் பாடி இருக்கிறீங்க ஆராதனை வேலையில், என் அம்மா நீங்கள் தான், என் அப்பா நீங்கள் தானே சொல்லிட்டு அப்புறம் உங்கள் தேவைகளை சந்தித்து விட அவர் வல்லவராகவும் போதுமானவருமாக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. வாய்களை திறந்து சொல்லுங்களேன், ஆண்டவரே மன்னிச்சிடுங்கப்பா, மன்னிச்சிடுங்கப்பா, என்னை கொண்டு வந்து நிறுத்தினது ஊழியத்துக்கு தான், ஆனால் நீங்கள் எனக்கு வாய்ப்புகளை கொடுக்கும்போது அதை உதாசீனப்படுத்துகிற அந்த பாவம், அந்த உதாசீனப்படுத்துகிற கிரியனை விட்டு அகன்று போகட்டும் ஆண்டவரே. இனி அப்படியா செய்ய மாட்டேன். மனுஷனு பக்கமாய் மனுஷனை பார்த்து நான் ஊழியம் செய்ய மாட்டேன் ஆண்டவரே. என்கிட்ட இருக்க அந்த வெக்கம், அந்த ஷைனஸ், அந்த பலவீனங்கள், அந்த காரியங்கள் எல்லாம் விலகட்டும் ஆண்டவரே. அடுத்த தடவை ஆண்டவரே சமூகத்தில் வந்து நான் இன்னும் ஊழியத்தை எடுத்து செய்யணும்னு சொல்லி, ஓ ஹல்லேலூயா, நீங்க இருதயத்திலிருந்து கேளுங்க. நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. உண்மையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பட்சத்தில் தான் கர்த்தர் நின்று பேசி கொண்டிருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. நான் ஜெபிச்சால் ஆண்டவர் கேட்கிறாரா அப்படின்னு நினைச்சுக்கிறேன் இல்லையா? நீங்க ஜெபிச்சால் ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய கரம் எஸ் சகல ஜனங்கள் மீது அங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் மீதும் அவருடைய கரம் அமர்த்தப்பட்டிருக்கிறது. விசுவாசிங்க. ஹல்லேலூயா. நன்றி ராஜா. ஒரு கோரஸை பாத்திரம் பாடி அப்படியே முடிச்சிடலாம். அம்மாவும் நீரே, அப்பாவும் நீரே. நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உணர்ந்து 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 ஒருவேளை நீங்க இருதயத்திலிருந்து பாடலை, நான் வாயில தான் பாடுவேனா, நீங்க பாடாதீங்க. ஓகே, உங்க இருதயத்திலிருந்து நீங்க பாடுறீங்க, நான் மாற்றும் அந்த கோரஸை அப்படியே வாயை திறந்து. நன்றி ஆண்டவரே, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் அம்மாவும் நீரே, சந்தோஷமா, என் அப்பாவும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. என் வெளிச்சம், என் வெளிச்சம் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. எல்லாமே எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. சொல்லுங்களேன், எனக்கு எல்லாமே நீங்க தானப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. யாரெல்லாம் எனக்கு எல்லாமே நீங்க தானே சொல்லி முழு அர்ப்பணிப்போடு கூட இருதயத்தை திறந்தவர்களாய் ஆண்டவரே, சிந்தையில குற்றம் இல்லாதவர்களாய் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் பார்க்கிறீர் என்று சொல்லி உணர்வோடு கூட இங்க அமர்ந்து கொண்டு உண்மையாய் ஆராதித்து உண்மையாவுடைய வார்த்தையை கேட்டு விட்டு கொடுத்து ஒரு ஆத்மாவையும் சும்மா விடாதபடிக்கு ஆண்டவரே உமக்கு நன்றி. உம்முடைய கரத்தை அவள் பட்சமாய் நீட்டிடுங்க ஆண்டவரே. கர்த்தர் மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்லுகிறார். தொடங்கும் போது சொன்னாரு, ஆராதிக்கும் போது சொன்னாரு, செய்தி கொடுக்கும் போது சொன்னாரு, இப்ப செய்தி முடிக்கும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், உன் சிறை இருப்பை நான் மாற்றுவேன் என்று சொல்லி. ஓ ஹல்லேலூயா, how holy he is. அவ்வளவு பரிசுத்தமான தேவன். அவன் திருப்பி திருப்பி சொல்ல, சிறை இருப்பை எனக்கு தெரியும் மகளே, உன் சிறை இருப்பை நான் மாற்றுவேன். நீ ஏதோ ஒரு இடத்துல மாட்டிட்டு இருக்கிற இல்லையா, கஷ்டப்பட்டு இருக்கிற இல்லையா, சொல்ல முடியாம மெல்ல முடியாம முழுக முடியாத, கர்த்தர் சொல் சிறை இப்ப மாற்றி போடுவேன். அடுத்த வாரம் வரும்போது நீ இதே துக்கத்தோடு இதே கலக்கத்தோடு அதே விஷயத்தோட என் சமூகத்துக்கு வர மாட்டேன். அப்படியா உன் சிறை இருப்பை இந்த வேலையில இந்த நேரத்தில் நீ என்னை உண்மையா நோக்கி கூப்பிட்டு என் அப்பா அம்மான்னு சொல்லி கூப்பிட்டு இல்லையா, உனக்கு நான் இந்த சிறை இருப்பை மாற்றி அனுப்புகிறேன் என்று சொல்லி. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த ஆராதனையை கர்த்தரை பொறுப்படுத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எங்கள் வாலிப பிள்ளைகளுடைய மத்தியில் ஒரு பெரிய எழுப்புதலையும் மாற்றத்தின் எதிர்பார்க்கிறோம் ஐயா. கர்த்தாவே, உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அடியேன தகுதி இல்லாத ஆண்டவரே ஸ்தோத்திரம், உடைஞ்ச பாத்திரத்தை ஆண்டவரே குப்பையில் இருந்த என்ன கர்த்தர் நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இப்படி நம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியா கர்த்தர் எனக்கு கூட ஒரு வாய்ப்பினை அளித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். என்னை தரை மட்டும் தாழ்த்தி கொள்ளுகிற, என்னை கீழ்படுத்தி கொள்ளுகிற, நீர் மாத்திரம் பெரியவர், நீர் மாத்திரம் பெருகணும், நீர் மாத்திரம் உயர்ந்திருக்கணும், பெரிய காரியம்
பேலன்ஸ் செய்யுங்க. சகல துதிகன மகிமை உமக்கு ஒருவருக்கே எடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல பகலை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகமாக கரங்களை தட்டி ஆண்டவருடைய வார்த்தைக்கா நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மறுபடியும் கேர்ள்ஸ் சைட்ல இருந்து ஒரு பாட்டு பாடும்போது தேவனுக்கு என்று காணிக்கை கொண்டு வந்தவர்கள் காணிக்கை செலுத்துங்க. இந்த ஆராதனை முடிச்சிடலாம். நன்றி ஆண்டவரே.